இது எப்படி இருக்கு? வணக்கம். ஜுஜுபி செய்திகள் வாசிப்பது சேது. தலைப்புச் செய்திகள். அழகி போட்டி என்ற பெயரில் ஆபாசம். கொதிக்கிறார் கவிஞர் கடிமுத்து. எனக்கு ஒத்து வராது குலுங்குகிறார் பாம்பே பொம்மி. மயில் என்னை ஏமாற்றி விட்டால் புலம்புகிறார் சப்பானி. காதலிக்க ஒரு பெண்ணும் கிடைக்கவில்லை கதறுகிறார் ஜொல்லு பாண்டி. நமது கிரிக்கெட் அணி உருப்பட ஹாட்டான 5 டிப்ஸ்கள். இனி விரிவான செய்திகள். அழகி போட்டி என்ற பெயரில் பெண்களை ஆபாசமாக காட்டி பணம் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பொழப்பா என்று ஆதங்கப்படுகிறார் கவிஞர் கடிமுத்து. அவருடன் ஒரு சந்திப்பு. வணக்கம் கவிஞரே. வணக்கம் ஐயா. கவிதை மலை கண்டு கன்னி ஊகை கொண்டு பூவி மணக்கும் பூச்சரச் சென்று பூந்தவையிலே கவிஞர் வண்டு தேவி உரைப்பதை கண்டு தேன் குடிக்க வந்தேன் மொண்டு கூவி சொல்கிறேன் பெண்டு குறையாத பரிசு என் கவிதைக்கு உண்டு. ஆஹா ஆஹா, அற்புதமான கவிதை கவிஞரே. இந்த கவிதையை தாங்கள் எங்கே சுட்டீர்கள்? இது என்ன தோசையா சுடுவதற்கு? இது என் சொந்த கவிதை. பல கவிஞர்கள் இப்படித்தான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எந்த வகையில அழகி போட்டி ஆபாசம் சொல்றீங்க? என்னை பொறுத்தவரையில் அழகி போட்டி என்பது உலக அழகியாவதற்கு உடலை உலகிற்கு காட்டும் உத்தமிகளின் ஊர்வலம். அரைகுறை ஆடை அணைந்து அரியாசனத்தில் ஏற துடிக்கும் அரசிகளின் அணிவகுப்பு. முன்பின் தெரியாத முகங்களை நித்திரை வதுக்கும் தத்துவ பதக்கம். அதனால் தான் நான் பேசுகிறேன் கேலி. ஆடம்பரத்தை தவிப்போம், அடக்கத்தை வளர்ப்போம். ஐயா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரிந்திருக்கிறது? ஆண்டவன் உனக்கு மூளைக்கு பதில் களிமண்ணை படைத்து விட்டான். அதனால் தான் உனக்கு எதுவும் விளங்கவில்லை. அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, சொரிந்தது சொரியாதது அனைத்தும் அறிந்தவன் நான். அனைத்தும் தெரிந்துவிட்டால் அழகி போட்டியை ஆபாசம் என்று குறை கூறுவதா? நாங்கள் எஃப் சேனலை பார்த்ததே இல்லையா? கவுனு கூட போடாமல் அரைகுறை ஆடையுடன் பெண்கள் திரிவார்களே, அதை சொல்கிறாயா? சேம் சேம் பப்பு சேம். அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அழகுனா என்ன? என்னை பொறுத்தவரையில் அழகு என்பது அடக்கம், அமைதி, பொறுமை, பிறரை மதித்தல். இதில்தான் இருக்கிறது அழகு. ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்னீங்க. மிக்க நன்றி கவிஞரே. ஐயா, நான் வந்து செல்வதற்கான பயணப்படி எந்த படியும் கிடையாது. முதல்ல கிளம்புங்க. இனி மயில் என்னை காதலித்து ஏமாத்தி விட்டு டாக்டருடன் எஸ்கேப் ஆகிவிட்டால் என்று புலம்புகிறார் சப்பானி. அவருடன் ஒரு புலம்பல் பேட்டி. வணக்கம் சப்பானி. வணக்கம். சிக்கன் குஞ்சு முட்டை இட்டு மட்டன் குட்டி வந்ததுன்னு நானே 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 நானா நானே 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 நானே. ஏன் கழுத்து இருந்த கழுத்து மாதிரி கத்துற? பின்ன கழுத கத்தாம குயிலா கத்தும் சப்பானி. சப்பானி சொன்ன செவனை திரும்பிக்கோ. நீங்க உயிருக்கு உயிரா காதலிச்சீங்களே மயிலு, அவங்க ஏன் உங்களை விட்டு ஓடினாங்க? நான் கோவணம் கட்டுறது பிடிக்காம அவ மாட்டு டாக்டரோட ஓடிட்டா. ஆமா, மயில் இப்ப எங்க இருக்கு? வண்டலூர் ஜூல இருக்கு. ஒரு பொண்ணு தனியா இருக்க கூடாது, கரெக்ட் மாதிரி வந்து உஷார் பண்ண பாப்பீங்களா? மயிலு பாம்பேல செட்டில் ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளவு ஃபீலிங் இருக்கு தெரியுமா? ஒரே கோமணத்தை 1 மாசமா கட்டிக்கின்னு இருந்தா ஏன் மயில் பாம்பே ஓடாது? ஆட்டா பண்ணிய வளர்த்தா, எருமையை வளர்த்தா, கொசுவை வளர்த்தா, ஏன் டைனோசர் கூட வளர்த்தா. ஆனா மயில் மட்டும் சரியா வளர்க்காம விட்டா. அதனால மயில் டாக்டரோட பறந்து போயிடுச்சு. சரி, ஒயின் ஷாப் மூடிடுவாங்க, பீர் அடிக்கணும். என்ன அவசரம்? இருங்க சப்பானி. ஒயின் ஷாப் மூடிடுவாங்க, வேணும்னா மாமி கடையில மோர் வாங்கி தரேன், குடிக்கிறீங்களா? பாராட்டா மோர் தயிர் நிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பேசுனா உன் மண்டியில அம்மிக்கல்ல தூக்கி போட்டுருவேன். அப்படி நீ செத்து போயிடுவ. இது எப்படி? சூப்பரா இருக்கு. முதல்ல கிளம்புங்க. சரி, என் அம்மு எங்க இருக்கா? தாலி வாங்கிட்டு வந்திருக்க. வேணும்னா குன்னாத்தம்மன் கோயில் இருக்கிற வேப்ப மரத்துக்கு கட்டுங்க. உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணமாவது ஆகும். எனக்கு அம்முக்கு கல்யாணம். பரட்ட எங்க கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைச்சேன்னா உன்னால முடியாது. என்ன செக்யூரிட்டி போட்டிருக்கேன். தொடர்வது விளையாட்டு செய்திகள். நமது கிரிக்கெட் அணி உருப்பட வேண்டும் என்றால் எனது ஹாட்டான 5 டிப்ஸ்களை பின்பற்றினாலே போதும் என்று சொல்கிறார் பயிற்சியாளர் பரமசிவம். எங்க உங்க டிப்ஸ் சொல்லுங்க பரமசிவம். ஐடியா நம்பர் 1, பேட்டை ஒழுங்கா புடிச்சு ஆடணும். ஃபேஷன் ஷோ மாதிரி வர்றதும் போறதுமா இருக்க கூடாது. ஐடியா நம்பர் 2, ஆண்ட மாதிரி பாலை உத்து உத்து பார்க்கணும். கேப்டன் கருங்குழி மாதிரி தேடக்கூடாது. சூப்பர் சார். அப்புறம் ஐடியா நம்பர் 3, அம்பையரை காக்கா பிடிக்கணும். அம்பையரை எப்படி சார் காக்கா பிடிக்க முடியும்? மேட்ச் முடிஞ்சதும் ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா போதும். ஐடியா நம்பர் 4,
ஆட்ல நடிக்கிற மாதிரி கிரவுண்ட்ல நடிக்க கூடாது. ஐடியா நம்பர் 5, டீ பிரேக்ல டிஃபன் சாப்பிடக்கூடாது. ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் சொன்னீங்க பரமசிவம், மிக்க நன்றி. Hey everybody, this is guest of the week. Today we are going to meet big artist, most senior artist in Tamil industry. He came here to our studios to meet us in JoGP TV, the great program in the world. We are very happy to invite him. Sir, welcome sir. ஏண்டா பரதேசி, உன் பேர் என்னடா? Tamil Chelvan sir. டேய், உங்க அப்பா அம்மா உனக்கு எவ்வளவு அழகா தமிழ்ல தமிழ் செல்வன்னு பேர் வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு லாடு லபகதாசு மாதிரி என்னமோ தசுமுசு நீ இங்கிலீஷ்ல பேசுற. உன்னை பெத்தாங்களா இல்ல கக்குனாங்களா? எனக்கே அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு சார். எதுக்கும் வீட்ல கேட்டு சொல்றேன். நீங்க பெரிய ஆர்டிஸ்ட், உங்களை கிராண்டா இங்கிலீஷ்ல பேசி வரவேற்கலாம்னு நினைச்சேன். அது கொஞ்சம் சரியா வரல. டேய், உன் நினைப்ப தூக்கி குப்பையில போடுறா. நானும் வர சேனல்ல நான் பார்த்துட்டு தான் வரேன். என்னமோ டஷு புஷுன்னு டேய் ஓய் ஏய்னு இங்கிலாந்துல பிறந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறீங்க. தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பா டை, உங்க அம்மா கவுனா? இல்ல சார், அப்பா வெட்டி அம்மா கண்டாங்கி. சார், ஏதோ தெரியாதனமா இங்கிலீஷ்ல பேசிட்டேன். அதுக்காக இப்படி எங்க குடும்பத்தையே வறுத்து எடுக்கிறது. டேய், எங்கள மாதிரி ஆளுங்க அமைதியா இருக்கிறதுனாலதான் உங்கள மாதிரி ஆளுங்க பேச தெரியாம தலவீனிச்சு ஆடுறீங்க. ஒழுங்கா சுத்தமான தமிழ்ல பேசுடா. எப்படி சார்? அக்மாக் நெய்ய வாயில ஊத்திட்டா? பினாயில ஊத்திக்க ஒரேடியா போயிடுவேன். உன்ன மாதிரி ஜென்மங்கள்லாம் இந்த நாட்டுல இருந்து என்னடா பிரயோஜனம்? ஒழுங்கா சுத்தமான தமிழ்ல பேசு. அப்படியே ஆகட்டும் ஐயா. தாங்கள் எங்களது நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள். எங்கள் நிகழ்ச்சியை பற்றிய தங்கள் கருத்தை கேட்க ஆவலாய் இருக்கிறேன். எடுத்து இயம்புங்கள். டேய், உன் மனசுல என்ன பெரிய சீத்தலை சாத்தனாருன்னு நினைப்பா? ஒண்ணு இப்படி பேசுற இல்ல அப்படி பேசுற. ஒழுங்காவே உனக்கு பேச தெரியாதா? ஏன்டா இப்படி பேசி என்ன கடுப்பேத்துற? கோச்சிக்காதீங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா? கேளு. மத்தவங்களை கேக்குற மாதிரி கேட்டு என்ன கலாய்ச்ச சவுக்காலே அடிப்பேன். இன்னும் இவர் அந்த சவுக்க விடவே இல்லையா? சார், ஆரம்பத்துல நீங்க ஹீரோவா நடிச்சீங்க, அதுக்கப்புறம் நிறைய வில்லனாவே நடிச்சீங்களே, ஏன் சார்? நானும் தொடர்ந்து ஹீரோவா நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன்.